Holidays nale நம்ம GT Holidays தான் South India's #1 travel brand. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology தஞ்சாவூர். Great learning, greater future. தலைசிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Why don't you like giving it to this? எதுக்கு பேசிட்டு இருக்குது? But people want to hear your views. வணக்கம் திரு தியாகராஜன் குமாராஜா அவர்களே, வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். வணக்கம் வணக்கம். ஸோ ஹவ் ஆர் யூ? நமக்கு என்ன எப்பவும் போல இருக்கேன். ஓகே, ஸோ எல்லாரும் வந்து உங்கள் 2வது படம் முடிஞ்சு 3வது படம் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்கன்னு கேட்குற சமயத்தில் நீங்கள் வந்து திடீர்னு மாடர்ன் லவ்னு ஏதோ ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஸோ 1, ஹவ் வாஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் 2, அந்த படம் எப்போ வரும்? வருமா வராதா? வருமா வராதான்னு தெரியல. இது ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. வேற யாரோ பண்ணியிருக்க வேண்டியது. ப்ரொடக்ஷன் ஏதோ ரீசனால அது நடக்கல. சரி, யார் ப்ரொடக்ஷன் டேக் ஓவர் பண்ணுறது, யார் ஷோ ரன்னராக இருக்குதுன்னு கேட்டபோது ஜென்ரலாக சரி நானே பண்ணுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். அப்படியே ஆரம்பிச்சது இது. நான் ஐ தாட் இது டிடிகேஃபோட ஒர்க்காக இருக்கும், நான் அதில் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஷோ ரன்னர் ஆனேன். அப்புறம் அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் டைரக்டராக லாஸ்ட்டாக அதுவும் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இங்கே இட் வாஸ் குட், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டிஃப்ரெண்ட், வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப வருத்தி எடுத்துருச்சு. ரொம்ப ரொம்ப இதாக தான். பட் படம்னாலே அப்படி தானே, நீங்கள் ரொம்ப மெனக்கட்டுறது தானே. படம் அப்படி தான், பட் இது அதோட கஷ்டமாக இருக்குது. ஏன்னா படத்தில் இருக்கிற சில அட்வான்டேஜஸ் இதில் இல்லை. ஸோ ஐயா இங்கே இல்லை, படத்தில் நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர், நம்ம வந்து முதல்ல கதை சொல்கிறோம், இதுதான் பண்ண போகிறோன்றோம். அதுக்கப்புறம் முக்கால்வாசி நமக்கு எதுவும் எப்போவுமே பிரச்சனை இருந்ததில்லை. இங்கே அமேசானுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இது நியூயார்க் டைம்ஸோட அவங்களுக்கு டைப் இருக்கிறதுனால அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியான இதுக்கு ப்ளஸ் நம்ம படம் பண்ணும்போது நம்ம தான் டைரக்டர், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. இப்போ நமக்கு கூட ஒர்க் பண்ண இன்னொரு 5 டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு டைரக்டராக நாம் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து செய்ய முடியாதுல்ல. இப்போ ப்ரொடியூசர் எதாவது பண்ணால் ப்ரொடியூசர்ஸே அப்படி தான் அப்படின்னு சொல்லலாம். பட் டைரக்டராக இருக்கும்போது நீ ஒரு டைரக்டர், நீ எப்படி பண்ணலாமான்னு கேள்வி வரும். அப்புறம் இவன் பெரிய டைரக்டராக இவன் நமக்கு சொல்கிறான்னு கேள்வி வரும். அதனால் இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ கேன் யூ கிவ் மீ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அபவுட் என்ன, லைக் ஐம் நாட் லுக்கிங் கான்ட்ரவர்ஷியலாக கேட்கல, பட் ஜஸ்ட் அஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், இப்போ ஒரு படத்தில் வந்து நான் இது ஈஸியாக பண்ணிவிடுவேன், பட் அமேசான் ஆர் நியூயார்க் டைம்ஸ் அந்த டைப் பண்ணுறதுனால இது பண்ண முடியல. ஒரு கேன் யூ கிவ் மீ ஒன் வெரி ரேண்டம் எக்ஸாம்பிள்? எப்படி சொல்கிறது, ஈவன் சில நேரத்தில் கேரக்டர் நேம்ஸ் கூட இந்த மாதிரி நேம்ஸ் வைக்கக்கூடாது, இதில் இதுக்கு ஒரு ரிலீஜியஸ் கானடேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிஸ்க் அவங்களுக்கு இருக்குது. நம்ம படத்தில் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டோம், பட் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஒரு எலிமெண்ட்டாக வைக்கிறாங்க. ரைட். ஒரு கேரக்டர் பேர் தேவின்னு இருந்துச்சுன்னா, தேவினா காடஸ் மீனிங் வருது, அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி திங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து I know you're a very independent guy. லைஃப்லையும் சரி, படத்துலையும் சரி. பட் இந்த மாதிரி யாராவது வந்து உங்கள் மேலே ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சா குப்புரு கோவம் வருமா? அது ஒரு 2.5 வருஷமாகவே இருக்குது, அந்த கோவம் இருக்குது, அப்படியே இருக்குது. ஓகே, பட் என்ன சொல்கிறது, நம்மள தானே போய் சரி பண்ணுறோன்னு ஒத்துக்கிட்டோம்ல, அதனால நம்ம சாய்ஸ் தானே. ஸோ வீல் ஹாவ் டு கோ த்ரூ இட். ரைட். ஸோ இன் யோர் ஒப்பீனியன், வாட் இஸ் அ குட் ஃபிலிம்? It depends on என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு எனிதிங் தட் என்டர்டெயின்ஸ் மீ அட் சம் லெவல். அப்படின்னா எப்படி மீன் பண்ணுறேன்னா, ஒன்று கான்டென்ட் ரொம்ப பெரிஃபரலாக எல்லாரும் போல் இது பார்க்கும்போது அது என்ன ப்ராமிஸ் பண்ணுதோ அது கொடுத்துச்சுன்னா, ஒரு ஃபனி மூவின்னு சொல்லி போகிறோம், அது நமக்கு சிரிப்பு வந்ததுன்னா போதும். அதில் நான் பெரிய ஆர்ட்டோ அல்லது இதையோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. அது இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஒரு மியூசிக்கல்னு போனால் அது மியூசிக்கலாக நல்லா இருந்தால் போதும். அந்த அளவுக்கு மினிமலாக இருக்குது. பட் சில இடத்துல சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல மூவிஸ், அப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் சம்திங் தட் என்ரிச்சஸ் மீ இன் ஒன் வே ஆர் அதர், இஃப் இட் ஹெல்ப்ஸ் மீ, என்ன சொல்கிறது, என்னோட திங்கிங்கையோ என்னோட லைஃப்பை இன்னும் செழுமைப்படுத்துச்சுன்னா நல்ல மூவி நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்கிறீங்க. நிறையா
எப்படி சொல்கிறது, நானே கூட மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். மிரர் ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் பின் ஒன் ஆஃப் மை டார்காவ்ஸ்கியோடது, ஒன் ஆஃப் மை லைக் அது ஈவன் தி கிரேட் பியூட்டி ஹேட் தட் குவாலிட்டி. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். சொரண்டினோட யா. ஸோ லைக் when you say இந்த படத்தை பார்த்துட்டு லைக் கிரேட் பியூட்டி இல்லை மிரரை பார்த்துட்டு உங்கள் தாட்ஸ் வந்து வாட் ஆர் யூ சேயிங், நீங்கள் உலகத்தை வந்து ஒரு புது பரிமாணத்தில் பார்க்குறீங்க அந்த மாதிரி சொல்கிறீங்களா? அவ்வளோ நல்ல அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு இது ஒரு கிளாஸ் கொடுக்குதுல்ல, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு லைக் இப்படியும் படம் பண்ண முடியுமா அந்த மாதிரியா? அவ்வளோ கூட இல்லை. இப்படி சொல்கிறேன் நான், ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் மாதிரி. அது ஆல்மோஸ்ட் ஒரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பெர்ஸ்பெக்டிவ் நினைக்கிறேன் பாருங்க. லைக் இம்ப்ரெஷனிசம் திடீர்னு தெரிஞ்சுக்கிறோம், ஆமாம் இல்லை இது இப்படி பண்ணலாமே பெயிண்டிங், அந்த மாதிரி ஒரு ரைட். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து உங்கள் படங்களே ரொம்ப the reason I like them so much and I've told you this so many times is because அந்த கதையெல்லாம் தாண்டி, because like கதைங்கிறது is a very basic thing. அது படத்தில் தேவை கூட இல்லை. இட்ஸ் அபவுட் எனக்கு வந்து என்னென்னா உங்கள் படம் when I see this thing, when I see your films, எனக்கு வந்து I feel I'm entering Thiagarajan Kumararaja's not just world but his mind. Because அந்த டீல் கலராக இருக்கட்டும், ஒரு ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் யூஸ் ஆஃப் ஒரு ரெப்பிட்டேட்டிவ் லைக் சவுண்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஆர் எஸ்பெஷலி த சவுண்ட் ட்ராக். நீங்கள் எங்கே மியூசிக் வைக்கிறீங்க, எங்கே மியூசிக் வைக்கலை, எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி. அண்ட் ஐ மீன் திஸ் இன் அ வெரி குட் வே. பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து வி ஹாவ் சர்டன் குவாலிட்டிஸ் தட் நம்மளோட யூனிக் குவாலிட்டிஸ். பட் படம் பண்ணோன்னு வந்தப்புறம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இல்லை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் நீங்கள் வந்து அது பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுறீங்க. அண்ட் யூ ஹோப் தட் வில் ரீச் அ ஜென்ரல் ஆடியன்ஸ். இதை நீங்கள் கரேஜ்னு சொல்லுவீங்களா? Courage is a big word. I don't think it's courage. I think it's the path that I chose. Okay. அவ்வளோதான். அது ஒரு சாய்ஸ் தான். ரைட். ஆஃப்கோர்ஸ் அது கரேஜ்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, ஒருவேளை அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதுனால அது கரேஜ். பட் அந்த பாசிபிலிட்டி நீங்கள் கன்வென்ஷனல் ரூட் எடுத்தாலும் இருக்கும். அதனால் அதுக்கு இதையாவது பண்ணோம், அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணோன்னு ஒரு இது இருக்குல்ல. ரைட். அண்ட் அதுலேயே வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஈஸ்தட்டிக்ஸ் அது எப்படி வந்தது? பிகாஸ் இட் இஸ் வெரி யூனிக். தட் இஸ் வை ஐம் ஆஸ்கிங். இப்போ வந்து நீங்கள் அந்த விஜய் சேதுபதி வீடாக இருக்கட்டும், இதில் சூப்பர் டீலக்ஸில் அந்த வீட்டோட கேரக்டரே நீங்கள் உள்ளே போனால் அந்த கேமரா வைக்கும் போதே திஸ் இஸ் குமாரராஜா வேர்ல்டு. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பிகாஸ் அந்த பில்லரோட பெயிண்ட்லேருந்து அந்த ஸ்டெயின் கிளாஸ், அது எல்லாமே அப்படியே லைக் இட்ஸ் சச் அ வெரி யூனிக் திங். Where do you get these aesthetics from? I mean, of course, I know it's a collaborative effort, அதெல்லாம் சரி. பட் அதுக்கு மேலே உங்கள் இது இருக்குல்ல. அது கண்டதை தின்றவன் குண்டோதரன் ஆவான், கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அப்படி போகிற வழியில் பிக்கப் பண்ணிக்கிறது தான். இப்போ நான் ஜென்ரலாக ரோட்டில் போகும்போது ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஐ ஜஸ்ட் மேக் அ நோட் இன் மை ஹெட். ஏதோ ஒரு இடத்துல இது வழியாக லைட் வர்றது நல்லா இருக்குது இந்த ஆர்கிடெக்சர்லேருந்து தோணுச்சுன்னா தென் ஐ டேக் நோட் ஆஃப் இட். ஸோ வென் ஐ சென்ட் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டு ஃபைண்ட் லொக்கேஷன்ஸ், ஐ டெல் தெம் இந்த ஸ்டைலில் இருக்கிற மாதிரி பாருங்கள் வீடு. அண்ட் வென் ஐ கோ ஃபார் ரெக்கி தென் ஐ சி லைட்கான சோர்ஸ் எப்படி இருக்குன்றது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுறது. இந்த மாதிரி சிமிலர்லி சவுண்டுக்கும் and you start analyzing why certain kind of sound gives you a certain kind of mood and how you can play with it. அது அப்படி கொடுக்குது, ஆனால் நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது மாதிரி வெவ்வேறு டூல்ஸ் எடுத்துக்கிறது தான். சினிமாட்டோகிராஃபி, கலர்ஸ், டெக்ஸ்சர் அண்ட் ஷேப்ஸ், இப்படி. இப்போது எனக்கு வந்து உங்களோட படங்கள்னு சொல்றதே ஒரு மாதிரியா இருக்கு. பிகாஸ் யூ மேட் 2 லைக் எடுத்த 2 படத்துக்கு இவ்வளவு பேசுறாங்க. சாரி, யார் திட்டுறாங்க? அது இருக்காங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் சொல்றேன். இல்ல. சோ நோ பட் உங்களோட படங்கள்ல எனக்கு வந்து இன்னொன்று என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, யூ ஆர் unafraid to use the sensuality of the cinematic medium.
பிகாஸ் அது வந்து ஒரு ஒரு அது ஒரு கலை வடிவம். Yeah, அதை நீங்கள் வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி பார்க்குறீங்க. அண்ட் நீங்கள் வந்து இல்லை நான் ரியலிஸ்டிக்காக பண்ணணும், அதனால் எல்லாருமே ஒரு கிரஞ்சியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நெஜோ வீட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து யூ கோ கம்ப்ளீட்லி தி ஆப்போசிட் டைரெக்ஷன். பிகாஸ் என்னோட மைண்டில் இதுதான் வந்து என்னோட வேர்ல்டு, இதுதான் கலர்ஸ், இதுதான் வந்து சவுண்டு, இப்படி தான் இருப்பாங்க எல்லாரும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ யூர் கைண்ட் ஆஃப் கிரியேட்டிங் திஸ்ல அந்த 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 வேர்ல்ட் அந்த அந்த லைக் அதில் வந்து ஒரு எனக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஸ்க்ரீனை தொட்டா ஒரு 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 இது மாதிரி இருக்கு, அந்த 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 டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஹவு டு யூ ப்ரொடியூஸ் தட்? Okay. So I thought you will say why do you produce it? Okay, but how do you produce it? Yeah, why is not a that is because you want to, yeah. No, but why do I want to? Is the Okay, so why do you want to? No, Right. that is another. நீங்க அத கேட்கல, அதனால நான் இதுக்கு No, நீங்க கேட்டதனால we'll do a why and a how. So like how do I produce that is basically first realizing that we have so many tools at hand. right. அந்த டூல்ஸினுடைய என்ன சொல்கிறது, அந்த டூல்ஸினுடைய பயன்படுத்துகிற முறை இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிறது. அப்புறம் அதை வச்சு நம்ம ப்ளே பண்ணுறது. இப்போது நம்பர்ஸ் 0 to 9 இருக்குது, அதை நம்ம வச்சு நிறைய க்ரியேட் பண்ணுற மாதிரி இதில் சினிமாட்டோகிராஃபி இருக்குது, மியூசிக் இருக்குது, ஸ்டேஜிங் இருக்குது, என்ன சொல்கிறது, ஆர்ட் டிரெக்ஷன் இருக்குது, காஸ்டியூம்ஸ் இருக்குது, ஆக்டர்ஸோட சாய்ஸஸ் இருக்குது, அவங்களுக்கான லுக் இருக்குது. அப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நிறையா இருக்குது. இப்போ சினிமாட்டோகிராஃபி எடுத்துட்டிங்கன்னா லைட்டிங் இருக்குது, கேமரா மூவ்மெண்ட் இருக்குது, லென்சிங் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இது இப்படி நம்ம ஒன்று ஒன்றா பண்ண முடியும்ல. அப்பேச்சர் இருக்குது, நீங்கள் ஒரு ஃபில்ம் இந்த அப்பேச்சர் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் டிசைட் பண்ணுறது. இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டூல்ஸ் நம்ம கையில் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ வெரைட்டி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஒரு டெக்ஸ்சர் நீங்கள் நேச்சுரலாக க்ரியேட் பண்ணலாம். அது வந்துடும்ல. அது நீங்கள் இவ்வளோ சாய்ஸ் எடுக்கும்போது இல்லை, அது யூனிக்காக ஆகிட்டே தானே இருக்கும். இப்போது உங்ககிட்ட ஒரு 5 பொருள் கொடுக்குறாங்க, என்கிட்ட வேறு ஒரு 7 பொருள் கொடுக்குறாங்கன்னா உங்களுதுலேருந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். இப்போ என்னால் அதுக்கு 7ன்ற இடத்துல நான் என்னால் 700 பொருள் எடுத்துக்க முடியும்னா கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு இது கொடுக்க முடியும்ல, அதோட ஐடென்டிட்டி இன்னும் இதாகுதுல்ல, யூனிக்காக ஆரம்பிக்கும். ரைட். அப்படி தான் அது க்ரியேட் பண்ணுறது. அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு நானே கேட்டேன், அந்த அவசரப்பட்டு கேட்ட கேஸுங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தது தான், ஆனால் அதை ஐ வுட் லைக் டு சே தட். நான் இப்போ சின்ன வயசில் நான் வந்து ஊர் பக்கம்லாம் போனபோது இந்த நான் சொல்கிறது மயிலாடுதுறை, திருவாரூர் அந்த சைடில் நான் சின்ன வயசில் போனது அங்கே பார்த்தபோது கடைக்கு மேலே போர்ட்ஸ் எல்லாம் அப்போது வந்து ஃப்ளெக்ஸு கிடையாது. ஸோ அப்போல்லாம் கையில் தான் வரையணும். அப்போது ஆர்ட் ஒர்க்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அழகாக ரிம்லைட்டோட யாராவது ஒரு சின்ன பொண்ணு, குழந்தை, இவங்கெல்லாம் இப்போ ஒரு பாலமுருகன் பழக்கடைன்னு இருந்துச்சுன்னா அல்லது ஜூஸ் கடை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப லட்டு மாதிரி இருக்கும், ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. எப்படி இந்த ஆர்டிஸ்ட்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக எல்லாமே இந்த வேலை செய்கிறாங்கன்றது யோசிச்சுட்டு இருந்தபோது தான் இன்னொரு சைடில் பிகாசோட ஒர்க்கோ இல்லைன்னா இவர் வேங்கோட ஒர்க்கோ இந்த மாதிரி ஒர்க்ஸை பார்த்தா இது பண்ணுறதுக்கு எதுக்கு இவங்களுக்கு இந்த பெயிண்டிங் வந்து இவ்வளோ 400 மில்லியனுக்கு வித்துச்சு, வேற இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஏன் அப்புறமா அப்போ இதோட இது எங்கே வேல்யூபிளாக மாறுதுன்னு யோசிக்கும்போது தென் வி ரியலைஸ் தட் art is not what is there but how you perceive it. ஸோ அந்த பொண்ணு இருக்கிறது அந்த பொண்ணு இருந்த மாதிரியே நான் பார்க்கறது மாதிரி தான் அந்த பெயிண்டர் பார்த்துருக்காரு, அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பிகாசோ அதை அப்படி பார்க்கல. அவர் வந்து அது ஃபுல்லாக ட்ரையாங்கிள்ஸ் ஆகும், ஸ்கொயர்ஸ் ஆகும், அவர் அது கியூபிசமில் பார்க்குறாரு, அதனால தான் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த ரியலைசேஷன் வர்றதுனால தியேட்டருக்கு மக்கள் அப்போ ஏன் வராங்கன்ற கொஸ்டின் வரும்போது அவங்க லைஃப்பில் பார்த்த விஷயத்த அவங்களே லைஃப்பில் பார்த்துருப்பாங்க. ஆனால் அது என் கண் வழியாக பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட மைண்ட்லேருந்து பார்க்கறதுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அவங்க காசு கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரைட். இப்போது when you have that thought that நான் வந்து எந்த கதை எடுத்தாலும் அது வந்து என்னோட தட் இஸ் அந்த கதை வந்து நிஜ வாழ்க்கையில் எப்படி நடக்குதுன்னு பார்க்காம என்னோட மைண்டில் அந்த கதை எப்படி ப்ளே ஆகுதுங்கிறது தட் இஸ் மை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன், ரைட்? விச் இஸ் வை லைக் ஈவன் வென் யூ suddenly switch to Sampath in slow motion in Aranyakandam or something like that, there is a certain kick that you get as an audience. Like because like நம்ம ஸ்லோ மோஷன் நிறைய படங்களில் பார்க்குறோம், பட் அது வந்து ஒரு ப்ரெசிஷனோட when somebody uses it that becomes something else. It adds to that sensory pleasure. Correct. Because slow motion is such a lovely effect. But நம்ம அது வந்து ரொம்ப லைக்
ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சீன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணோன்னு வச்சுருக்கோம். ஸோ ஐம் சேயிங் அதெல்லாம் கூட இஸ் தட் சம்திங் பிகாஸ் எடிட்டிங் இஸ் நாட் சம்திங் தட் இப்போ நீங்கள் பாலமுருகன் பழக்கடையில் பார்த்த பேனருக்கும் அது வந்து எல்லாருமே பார்க்குறது. பட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டெக்னிக்கல் டிசிஷன். அந்த நாலேஜ்லாம் உங்கள் ஆட் டேஸ்லேருந்து வந்ததா? இல்லை, நான் ஃபில்ம் எவ்வளோ பண்ணியிருக்கணும் அந்தளவுக்கு தான் ஆடும் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஆடோ 3 ஆடோ தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இன்ஸ்டிங் அப்போ இன்ஸ்டிங் இல்லை, அதான் போகிற வழியில் அப்படியே பொறுக்கிக்கிறது தானே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லைக் வெரி டெக்னிக்கல் ஸ்கில். ஆமாம், பட் நான் போகிற வழியிலன்னு சொல்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு மியூசிக் வீடியோ பார்க்குறோம் அல்லது ஏதோ ஒரு மொமெண்ட் பார்க்குறோம், இல்லை ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் நடந்துக்கு உடனே நமக்கு சவுண்டு கேட்குதா, சவுண்டு கேட்குறதுக்கு நேரம் ஆகுதா, அதுக்கு எஃபெக்ட் இருக்கா? என் ஃப்ரெண்டு ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தான், நான் அந்த மொமெண்ட்டை பார்க்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு சீ இட் ஆல்சோ. ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் டைமில் ஸ்கூல் டேஸில் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு இருந்தான். யாரோ ஒருத்தன் ஃபுட்போர்ட்லேருந்து தவறி வந்துட்டான். பஸ் அவன் தலை மேலே ஏறிடுச்சு. அவனா பஸ் ஏறும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு மச்சி சொன்னான். திஸ் ஹேஸ் அன் இம்பேக்ட்ல. ஸோ வென் யூ சிட்டிங் ஃபார் சவுண்ட் டிசைனிங் வாட் எவர் திஸ், ஹவு டு யூ கிரியேட் திஸ் டாப் வித் ஒரு ஸ்கல் கிராக் ஆக்கிற சவுண்டு தட் ட்ரிகர்ஸ் நோ. அந்த மாதிரி ஒரு நேரத்துலையும் அகெயின் இது ஒரு சாய்ஸ் தானே, நம்ம அது அந்த சாய்ஸ் எடுக்கிறோம்ல, இந்த இடத்துல என்ன சவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஹவு டு யூ மேக் ஷுர் தட் மொமெண்ட் இஸ் etched in audience's mind. So you create something. So if you want to எக்ஸாம்பிள் எழுதுகிற மாதிரி எதுக்கு அண்டர்லைன் பண்ணுறோம், எதுக்கு அண்டர்லைன் பண்ணலங்கிறது தான். அது ரொம்ப மண்டேனான விஷயத்துக்கு பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம்னு தெரியக்கூடாதுல்ல. ஸோ அதையும் பண்ணிக்கணும், அதே நேரத்தில் அது பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படங்களை க்ரியேட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இது ஏன் பண்ணீங்க, அது ஏன் பண்ணீங்க, சூப்பர் டீலக்ஸில் அந்த பிளாஸ்டிக் பேக் என்ன அர்த்தம் அதெல்லாம். பட் நீங்கள் வந்து யூ டோன்ட் லைக் டு எக்ஸ்பிளைன் யுவர் ஃபிலிம்ஸ் அட் ஆல். நீங்கள் வந்து நான் இதுக்காக தான் இது பண்ணேன், அதுக்காக தான் பண்ணேன், இப்படி தான் பண்ணேன், யூ டோன்ட் லைக் டு டூ தட். வை இஸ் தட்? ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஒன் ஆப்வியஸ் ரீசன் இஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்களோட இன்டர்பிரிட்டேஷன் இருக்கட்டும், நம்ம வந்து அதை கெடுக்க வேணாம், பிகாஸ் படம் வந்து அவங்களதாவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இஸ் தட் ஆல்சோ சம்திங் தட் யூ கன்சிடர்? யா, பிரைமரிலி தட். அண்ட் ஆல்சோ இப்போ பாலமுருகன் பழக்கடையை நானும் பார்த்தேன், வேறு யாரும் பார்த்துருக்காங்க. இதை நான் பிக்கப் பண்ணிக்கிட்ட மாதிரி வேறு யாரோ பிக்கப் பண்ணி வேறு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஐம் ஷோர் சார் தெல் பி சம்படி கிரியேட்டிங் சம்திங். ரைட். அதை நம்ம இதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ தட்ஸ் த ரீசன். ஐ வுட் லைக் ஃபார் பீப்புள் டு ஹாவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் ஸோ தட் தே கேன் கிரியேட் தேர் ஓன் ஃபியூச்சர் பேஸ்ட் ஆன் தட். ரைட். அண்ட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் தெம் டு இப்படி மட்டும் பண்ணலாமே. ரைட். பட் நான் ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா டோன்ட் யூ திங்க் இட் வில் இம்ப்ரூவ் த cinematic understanding of people, because we are not a very cine literate state. நம்ம வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டேட். ஐ மீன் ஐ டோன்ட் மீன் திஸ் இன் அ பாசிட்டிவ் or நெகட்டிவ் வே, பிகாஸ் we've never லைக் நம்மளுக்கு நீங்கள் சொன்ன முதல்ல சொன்னீங்கல்ல, டஸ் த ஃபில்ம் என்டர்டெயின் மீ அப்படின்ட்டு முதல்ல சொன்னீங்கல்ல. ஆக்சுவலி ஃபார் மீ இட்ஸ் a little different. டஸ் த ஃபில்ம் என்கேஜ் மீ? பிகாஸ் என்டர்டெயின்மெண்ட் இஸ் லைக் மோர் ஆஃப் அது ஒரு 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 ஐடியல், மோர் லைக் when I meant entertain, not in the conventional way of understanding. Entertainment is engaging ஓட இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, richer version வெச்சுக்கோங்களேன். So don't you think that நீங்க பண்ண மாட்டீங்க, I know this, but I'm just asking you the reason. Don't you think that நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணா இப்படி தான் இந்த சீனை ரீட் பண்ணணுமா? ஸோ அந்த ரீடிங் அ சீனுங்கிறதே வந்து don't you think it will become more like people will see, because நம்ம வந்து we are used to reading, as in we are used to like, so ஒரு புக்கு படிக்கிறது நம்மளுக்கு தெரியும், பிகாஸ் ஸ்கூல்லே கற்று தந்துடுறாங்க. பட் we don't know how to read visuals. We are not taught how to read visuals. அது வந்து வேணுங்கிறவங்க கற்றுக்கிறது தான். we don't know how to read visuals otherwise. ஒரு இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் இருக்குது, அது ரெண்டு பக்கத்தில் இருந்தால் என்ன மீன் பண்ணுதுங்கிறது நம்மளா வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். தட் இஸ் நீங்கள் சொல்கிற படங்கள் மாதிரி பார்த்துக்க வேண்டிய விஷயம். டோன்ட் யூ திங்க் யூ கேன் மேக் இட் ஈஸியர் ஃபார் பீப்புள் ஆர் மேக் அ பெட்டர் வியூயிங் ஆடியன்ஸ் இஃப் யூ எக்ஸ்பிளைன் இட்? அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் டேஞ்சர். என்னன்னா, சி ஐ டோன்ட் நோ, கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். தி ஃபியூச்சர் ஹேஸ் மெனி ஆப்ஷன்ஸ், பாஸ்ட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். ரைட், கரெக்டாக? லைக் நீங்கள் பிட்ஸில் படிச்சிருக்கிறத திரும்பி போனீங்கன்னா பிட்ஸில் ஒன்றி தான், ஆனால் பிட்ஸில் சேர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 10,000 ஆப்ஷன் இருந்துருக்கும்ல. ஹவு டு யூ மேக் த பாஸ்ட் வித் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்? by not giving explanations so that they can create their own meaning for what's there, because what we have on film is something that's already happened, right? But if you explain, then it becomes you closing the door. But if you keep it open, same past will open the doors to many pasts or many meanings.
அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு கவலை இல்லை. நான் அந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ பட் அது நடக்க மாட்டேங்குதுங்கிறதுனால தான் நான் கேட்குறேன் உங்களை. ஐ நோ, பட் அவசரப்படுறோமோ? ஓகே, லெட் இட் பி தேர். யாரோ இன்னைக்கோ பார்ப்பாங்க. ஓகே, பட் நம்ம அதை பண்ணிட்டோம்னா நம்ம அவங்களுக்கும் டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம்ல. ரைட். See, going back to பாலமுருகன் பழக்கடை, which has become the recurring ஒரு motive theme of this interview. See, அதுவே வந்து ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா they react to it in 10 different ways, right? But ஏன் அது எப்படி மூவிஸ் மட்டும் there is a mass consensus, இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபைனாலிட்டி மாதிரி இட் கம்ஸ் த்ரூல, லைக் ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரி மூவி. லைக் அஃப்கோர்ஸ் ஒரு ஃபியூ பீப்புள் வில் சே பரவாயில்ல, மெஜாரிட்டி பிடிக்கல, எனக்கு பிடிச்சது. பட் அந்த மெஜாரிட்டி இஸ் ஆல்வேஸ் they come to a common thing. Why? How do you think that happens? Because every person, அவங்களுக்கு அவங்க வளர்ந்த விதம் தனி, அவங்களுக்கு சொல்லி கொடுத்த இது தனி, அவங்க படித்த விதம் தனி, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தனி. ஆனால் படம்னு வந்தால் மட்டும் எப்படி எல்லாமே கன்வர்ஜ் ஆகிடுது. How does that happen? ஏன்னா ஐ திங்க் படம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் தட் இஸ் காமன். லைக் இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருக்கும், எல்லாருக்கும் தனித்தனி அப்பா அம்மா, தனித்தனி அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. எஸ், அவங்களுக்கு ஒரு டேஸ்ட், ஃபுட்டில் ஒரு டேஸ்ட் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் பெரும்பாலான ஆட்கள் இட்லி சாப்பிடுவாங்க, பெரும்பாலான ஆட்கள் காஃபி குடிக்கிறாங்க, பெரும்பாலான ஆட்கள் இது வந்து ஒரு கல்ச்சுரலாக அதில் ஒரு காமனாலிட்டி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இதுலேயும் ஃபில்ம்லேயும் ஒரு ட்ரெடிஷ்னலாக இந்த ஸ்பேஸ்லேருந்து வர்றதுனால பெரிய இது இல்லை, ரெவல்யூஷன் இல்லை, ஒரு சின்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். பட் நீங்கள் அதே கல்ச்சுரல் காமனாலிட்டி எடுத்தால் இப்போ எல்லாரும் வந்து முன்னாடி வந்து சென்னை வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து இப்போ யூ ஹாவ் Greek food, Italian. I'm just saying, like, you know, people, இப்போ வந்து pizza எல்லாம் ஆர்டர் பண்ணுறது, it's not even some sign of பந்தா or something like that. Everybody orders, become very common. So அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி, like, you don't think இந்த மாற்றமும் ஒன்று எதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதோட கம்பேரிசன் வந்து ரொம்ப, ஏன்னா ஃபுட் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்றோம். ரைட். ஃபில்ம் வந்து ஒரு மாதத்தில் ஒன்று பார்க்குறோம். ஸோ அதோடைய பேஸ்க்கு இது சேஞ்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இட் டசன்ட். ஆமாம். ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் ஆல்சோ அது பேசிக்கில் இது அப்படி கிடையாதுல்ல. இதில் நீங்கள் வந்து இதுதான் ஒர்க் ஆகுதுன்னு எப்படி மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு பீஸா ஒரு லெட்ஸே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ரிஸ்க் கம்மியாக எடுக்க வேண்டியிருக்கு, அல்லது ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு இவ்வளோ பேர் மாறினதுக்கு அப்புறம் தான் இதில் சேஞ்ச் வரும். அது அப்படி கிடையாதுல்ல. ஒரு 1000 பேர் மாறினாங்கனாலே அதை ரன் பண்ண முடியும், அதுலேருந்து மெதுவாக அந்த பிஸ்னஸ் ரன் பிக்கப் பண்ண முடியும். இது பெரிய சேஞ்ச் வரணும். ஸோ அதனால தான் நீங்கள் உங்களோட படத்தை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ தட் தேர் இஸ் நோபடி ஆன் மை ஓவர் மீ. ஸோ ஐ டோன்ட் புட் தி ரிஸ்க் ஆன் எனிபடி எல்ஸஸ் ஷோல்டர். பட் ஆல்சோ யூ டோன்ட் ஹேவ் எனிபடி சேயிங் இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, இது பண்ண ரிஸ்க், சென்சர் இது பண்ணுவாங்க, தட் ஆல்சோ. இல்லை, ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நான் இதில் வந்து எஸ்பி சரணுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். அரண்யகாண்டம்ல எனக்கு அவர் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. அப்படி இருந்ததில்லை. பண்ண 2 படம் தானே, அதனால் ஒன்று நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அதில் பிரச்சனை இல்லை. இன்னொரு படத்தில் அந்த ப்ரொடியூசர் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஃபிலிம், ரைட், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததில்லை. அண்ட் டு அமேசான்ஸ் கிரெடிட், அவங்களுமே எனக்கு ஆக்சுவலாக ரொம்பலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அவங்களோட ப்ரோட்டோகால்ஸ் சிலது இருக்குது விச் ஐ எம் நாட் ஜென்ரலி யூஸ் டு. ஸோ ஐ ஃபீல் வெரி ரெஸ்ட்ரிக்டட். நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், போஸ்டர் டிசைன் கொடுக்குறோம். ஈவன் மாடர்னில் டைட்டில் ட்ராக் இருக்கு இல்லையா, அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற மாடர்னில் டைட்டில் ட்ராக் ஒரு ஸ்டைலில் இருக்குது. ட்ராக் நான் மீன் பண்ணுறது விஷுவல்ஸ் இருக்கு இல்லையா, வீடியோ, அதை வந்து அவங்க ஃபோட்டோகிராஃப் வச்சு அதில் ஒரு ஏதோ மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க இதுதான் எங்களோட சிக்னேச்சர் சொல்கிறாங்க. நான் சொன்னால் அது உங்கள் சிக்னேச்சர், அது அங்கே இருக்கட்டும், மெட்ராஸில் பண்ணும்போது நாங்கள் சென்னையில் வேறு மாதிரி பண்ணுறோம் அப்படி சொல்கிறோம். அவங்க அதை ஒத்துக்கிறது, தே நாட் சேயிங் நோ, பட் நீங்கள் போய் அதை அவங்களுக்கு சொல்லி ஒரு மெயில் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ தட் ஹேப்பன்ஸ். இட்ஸ் அ பேக் அண்ட் ஃபோர்த். அது ஒரு என்ன சொல்லுது, அது ப்ரெஷியஸ் எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுல. நம்ம அந்த நேரத்தில் வேற ஏதாவது பண்ணலாம்ல. வேற ஏதாவது படம் பண்ண மாட்டேங்க, படம் இல்லை, நான் சும்மா இருப்பேன் அட்லீஸ்ட். அது ஒரு பட் நல்ல விதமாக அவங்க ஓப்பனாக இருந்ததுனால இப்போ வந்து நம்ம இவர் இருக்கார், ஓவியர் ட்ராட்ஸ்கி மருது இருக்கார்ல, ஸோ அவருடைய ஆர்ட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ண முடியுது, விச் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆர் கல்ச்சர். ஸோ நம்ம அதை இன்க்ளூட் பண்ண ஆசைப்படுறோம். பட் இதை அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய ட்ரெடிஷனை உடைக்க ட்ரை பண்ணுறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நான் இது கூட என்ன சொல்கிறேன்னா, முதல்ல சொன்ன மாதிரி அமேசானில் அவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருந்தது கிடையாது, அதாவது இதுவாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் இந்த
கம்யூனிகேஷனுக்குமே அதுவே நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ரைட். டியூ என்ஜாய், நான் ப்ரொடக்ஷன் பற்றி பேசல, பட் மேக்கிங் அ மூவி. நோ, ஐ டோன்ட் என்ஜாய் மேக்கிங் மூவிஸ். You don't enjoy making movies. I don't like You don't like making movies. I don't like to do that. Why are you making movies then? வேறு வழி இல்லை, ஏதாவது ஒரு வேலை நீ செஞ்சு எவ்வளோ பண்ணலாம். இல்லை, மற்றதை விட இது பெட்டர். லைக் ஆஃப் You have to kill yourself every day. அது ஒன்ஸ் இன் 5 years 4 years இட்ஸ் ஸ்டில் ஓகே. இது ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்களா அடுத்த படம் 5 வருஷத்துக்கு அப்புறம்? தெரியல, நான் சொன்னேன் இப்போ வரைக்கும் அப்படி தான் ஆகி இருக்கு. ஓ, அதனால ஸோ அந்த ஒரு 70 days 80 days இஸ் ஸ்டில் வர்த் இட் கம்பேர்ட் டு அதர் திங்ஸ். கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தட் யூ கெட். இல்லை அப்படியே நமக்கு ஒன்றும் பெருசாக வரல. நான் மீன் பண்ணேன்னா அட்லீஸ்ட் லைஃப் ஃப்ளோட் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸோ ஓகே, பட் அதர்வைஸ் ஐ ரியலி டோன்ட் என்ஜாய் மேக்கிங் ஃபிலிம்ஸ். பட் வாட் இஸ் இட் தட் டு நாட் என்ஜாய்? பிகாஸ் நீங்கள் இது ஒரு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இங்கேருந்து எடுத்தேன், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அங்கேருந்து எடுத்தேன், அதெல்லாம் வந்து இட் கிவ்ஸ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூஸ் எவ்ரி திங்ல. ஸோ தட் மீன்ஸ் தட் வி ஷுட் ஹாவ் ஹை இல்லை அப்போது அது பண்ணும்போது. அது நான் செருப்பு தைக்கிற வேலைக்கு போனாலும் அதே தான் செய்வேன். ஐ வில் ஸ்டில் யூஸ் பாலமுருகன் பழக்கடையில் பார்த்ததை எப்படி அந்த இவ்வளோ பப்ளிசிட்டி எதுலையுமே இருக்கானே தெரியல. அதை நம்ம எப்படி செருப்பு தைக்கிறதுல யூஸ் பண்ண போகிறோம்னு ஆயிடும்ல. ஸோ நம்ம அதையும் நல்லா தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க எப்பவுமே இவ்வளவு philosophical-ஆ பேசுவீங்களா? அப்படியே சொல்லிட்டேன், நான் ரொம்ப practical-ஆ சொன்னதா நினைச்சிட்டு இருக்கேன். That's what I'm saying, it's very zen. No, but I was actually meaning it as a very practical normal thing. Right. உங்களுக்கு ஆக்சுவலி இது இருக்குல்ல, ஒரு டேலண்ட் என்ன மாதிரி இவ்வளவு படம் தான் பண்ணணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குல்ல? அவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இவ்வளவு பண்ணுவேனார்ல, எனக்கு அதுக்கு மேல பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்றேன். நமக்கு அவ்வளோ போர் அடிச்சிருமோன்னு தோணுது. எனக்கு போர் அடிக்கணும் எனக்கு இல்லை, ஆடியன்ஸ்க்கு எப்பயுமே அது இருக்கு. எவ்வளவு புதுசா கதை சொல்லிட முடியும், அதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட முடியும். பட் உங்க கதைகள்லாம் வெறும் கதை இல்லைல்ல, அதை தாண்டி பண்றது தானே. பட் அதுலயுமே எவ்வளவு பண்ணிட முடியும்னு தெரியல. See, are you scared that every time you go you might like people will start recognizing a style with you or something like அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதை பற்றி பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன சொல்றது, மக்கள் கண்டுபிடிக்கிறாங்கிறத பத்தி ஒன்றும் இல்லை. ரைட். அது நமக்கு அப்பவும் எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. நமக்கு அப்போ எக்ஸைட்டிங்காக இருந்தால் தானே பண்ணுவோம். நமக்கு இப்போ ஒரு கான்டென்ட் இருக்கு, அதை இப்படி சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் நமக்கு என்ன சொல்றது, அதுதான் நம்மளை ட்ரைவ் பண்ணதில்ல. ரைட். அது இருக்கிற வரைக்கும் பண்ணுவோம். பட் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு அதான் ரொம்ப நாள் முன்னாடி கூட சொல்ல, ஒரு 5 படம் 6 படத்துக்கு மேலே பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் நம்மக்கிட்ட அவ்வளோதான் சரக்கு இருக்குது அந்த மாதிரி ஏதோ சொல்கிறீங்க? ஐ டோன்ட் நோ, லைக் இப்போதைக்கு அப்படி தான் தெரியுது இல்லை. அதுக்கு மேலே என்ன எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு தெரியல சொல்கிறதுக்கு. Right, but so much coming information happening in the world, everything is a story. True. அதுதான் நான் வந்து அது அப்படிதான் சொல்ல வரல, பட் அப்படி தெரியுதுன்னு சொல்றேன். ஓகே, இட் லுக்ஸ் லைக் தட். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் மியூசிக் பற்றி பேசலாம். அதுவும் உங்கள் படங்களில் யுவனை வச்சு ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்கீங்க. பட் திஸ் டைம் யூ ஹேட் இட் டன் மியூசிக், இளையராஜாஸ் மேட் த மியூசிக் ஃபார் யோர் ஷார்ட் அண்ட் ஃபார் two or three more shots, two films, yeah. So how was the experience? Because I'm asking because you are a very particular person. Yeah. He's a very particular person. In the two forces, how and இது எப்படி இருந்தது? See, whatever said and done, அவர் ஒரு சீனியர். ஸோ நான் வந்து ரொம்ப இதுவாக தான் இருந்தேன். என்ன சொல்கிறது, ரொம்ப ஆசை ஒர்க் பண்ணுவோன்ட்டு, எப்போவுமே ஆசை பண்ணிருக்கு. இன்ஃபேக்ட் லைக் ஐவ் செட் பிஃபோர், he's been one of those reasons why I even make films, whatever if at all. Right, when we talk so much about the songs and all that. Yeah. ஸ்க்ரீன் பிளே பின்னாடி கூட அவரோட மியூசிக் நிறைய இருந்திருக்கு நம்புகிறேன். இது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே என்னை வந்து மிஷ்கின் வந்து நீ அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணு சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து ஓகே இருந்தேன். இல்லை நீ கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அவரோட, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை மிஸ் பண்ணிடாத சொல்லிட்டேன். ஆனால் இல்லை கண்டிப்பாக எனக்கும் ஆசை தான். இது எந்த டைமில் ரஃபா? இது அவர் ஒரு 1 year முன்னாடிலன்னு சொல்லிட்டு 1 year 2 years முன்னாடி. ஓகே, ஸோ பட் ஆஃப்டர் சூப்பர் டீலக்ஸ். ஆஃப்டர் சூப்பர் டீலக்ஸ். ஸோ ஒர்க் பண்ணிடு, நீ கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு சொன்னார். ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு. ஆனால் அவர் ஒன்று சொன்னார், 2 விதமாக தான் போகும். நான் வந்து உன்னை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், பட் இப்போ நானும் அவர் நல்ல டேர்ம்ஸில் இல்லை, அதனால் நீ ஆனால் போய் அவரோட ஒர்க் பண்ணு அப்படின்னு மிஷ்கின் சொன்னார். நானும் அவரும் பெரிய டேர்ம்ஸில் இல்லை, ஆனால் நீ கண்டிப்பாக இப்போ அவரோட ஒர்க் பண்ணு, இருந்தாலும் நான் வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவேன். இது 2 விதமாக தான் போகும். ஒன்று, நீங்கள் 2 பேரும் அப்படியே செட்டே ஆகாமல் ஒருத்தர் அவர் உன்னை மூஞ்சிலேயே முடிக்காதான்னு போன்னு அனுப்பிச்சுட்ருவார். இல்லைன்னா பயங்கரமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். But there is no middle path. There is no middle path. That he said very clearly. I had a feeling it will be the latter. I thought எங்களுக்குள்ள we'll hit it off ன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்படி ஆயிடுச்சு.
So I think it's been one of those best experiences of my life. Like this is one point that I'm really excited about. Like generally அப்படியே ஒரு flat modeல இருப்போம்ல. That 1 month that we were working together was extraordinary. In fact ஒரு 3-4 days work பண்ணதுக்கு அப்புறமா he had to do one show in Hyderabad. I started missing him, so I messaged him. Then he also messaged என்ன உங்களை பார்க்க முடியல. Then I went to studio. Then we chat for we had a chat for some time. Then it was good fun. Like நான் ஹெசிடெண்ட்டாக இருந்தேன் இனிஷியலாக, பட் இட் வாஸ் லைக் இவென்ச்சுவலாக இட் பிகேம் வெரி, என்ன சொல்கிறது, வெரி பிளசன்ட். ரைட். அண்ட் லைக் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, சொல்லி சொல்லி புளிச்சு போனது தான். பட் ஐ ஹவ் நெவர் சீன் அ ஷார்ப்பர் மைண்ட் இன் மை லைஃப். Like is that really one of the greatest minds that you will come across. Right. Yeah. So I was talking to Baradwaj, and அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்து உங்கள் கதையோட ஈடுபாடு இல்லை, பட் அவர் வந்து but he wanted to kind of show that he was capable. I was updating himself and wanted to. So he almost took it like a challenge. Yeah, And the Mari, he said that. Yeah. Now with Ilayaraja, I want a similar question in the sense that, is he a person who says, if I like the content, I will do it, otherwise I will not do it, or is he completely open to even things that are opposite to what he thinks? நான் நீங்கள் சொன்ன கொஸ்டினில் ஒரு ஆடியன்ஸஸ்க்கு டவுட் வரலாம், அதனால அது கிளாரிட்டி கொடுக்குறேன். Okay. When Baradwaj said that he was not convinced with the story, it's the story that he had directed. உங்களோட கதையிலன்னு சொல்றீங்க. Right. அவரோட கதை இல்லை. So that is cleared now. So இங்கே with the he is very open. Right. அவர் வந்து அவருக்கு பிடிக்காத நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காருல்ல, எனக்கு அந்த படம் பிடிக்கல, ஆனால் அது ஒரு ஒர்க் பண்ணுறோம் சொல்கிறார். ஸோ ஹீ ஹேஸ் தட் சென்ஸ் ஆஃப் ஒரு டிட்டாச்மெண்ட், ஒர்க்காக பண்ணணும் அப்படின்னாரு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம எந்த ஒர்க் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் இதை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாங்கிறத அவர் யோசிப்பார். அவருக்கு பிடிக்கலனாலும் இந்த படத்தை ஆடியன்ஸஸ்க்கு எப்படி இன்னும் ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி இன்னும் பேலட்டபிளாக, எப்படி இன்னும் ஆடியன்ஸஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, என்டர்டெயின்னா பை லைக் இந்த வே, லைக் அது சோக மூவியாக இருந்தால் எப்படி அதை இன்னும் அந்த இமோஷன் எப்படி இன்னும் கடத்த முடியுன்றதுல அவர் ரொம்ப he works for that. Right. He's very sincere about it. Right. But you were also able to talk to him like you would to Divin. Yeah. In fact, அவர் நடுவில் ஒரு தடவை சொன்னார், ஏதோ I don't want to talk about what happened, whatever. Right. But he very sweetly said, நீங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி பேசிப்பீங்களோ அதே மாதிரி என்கிட்ட பேசுங்க சொன்னார். ஸோ he was very என்ன சொல்கிறது, he is extremely open. Right. And I kept saying, I said, I'll send you as many people as I can. I want them to work with you ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அனுப்புங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை எல்லாரும், ஆமாம் எல்லாரும் ஏன் ஆனால் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி சொன்னார். So can we expect the next film of yours? Oh, I would love to work with him. There's no, I mean, unless he says நான் பண்ண மாட்டேன், there's no reason why I would not. Again, யுவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே கம்போசிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் யுவன் வந்தார். And I had not said anything to யுவன். Like, then he suddenly saw me and like, hey, எனக்கு ஒரு நிமிஷம் வந்து நான் ஒரு துரோகி மாதிரி ஆயிடுச்சு. It was exactly that. The sudden open பார்த்தா நானும் அவங்க அப்பாவும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லைக் வெரி, பட் நான் அவர்கிட்ட நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், லைக் ஐ திங்க் இட்ஸ் எனிபடிஸ் ட்ரீம் டு ஒர்க் வித் ஹிம். Yeah. I asked you what is a good film. Now, is this largely a subjective opinion, that is என்னோட தரப்புலேருந்து இது நல்ல படம்னு சொல்ல முடியும், அவ்வளோதான் முடியுமா, இல்லை இஸ் தேர் an objective way to say this is a good film? If you look at films as art, then it can only be subjective. Right. But if you look at it as a என்ன சொல்கிறது, ஒரு பப்ளிக் கன்சூமர் ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா, then you can say இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஆனாலும் மக்களுக்கு இது நல்லது இல்லை அப்படின்ற ஆங்கிள் பார்க்க முடியும். You think so? Because நான் again I'll say, let's put it like this. ஒரு ஹாரர் மூவி இருக்குன்னு வச்சுப்போம். லைக் ரொம்ப எஸ்தட்டிக்கலாக ரொம்ப பிரமாதம் பண்ணுறாங்க, லைக் பார்த்தாலே பல்லெல்லாம் உதிர்ந்துடும், அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்களும் நானும் அது ரொம்ப நல்ல மூவின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். பிகாஸ் இட் ஹேஸ் அது என்ன எய்ம் பண்ணுதோ அதை அச்சீவ் பண்ணுது. அண்ட் அதோடைய பெஸ்ட் எஸ்தட்டிக்ஸில், அதோடைய மேக்ஸிமம் பொட்டென்ஷியலில் அது
அது டெலிவர் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். பட் அதை பார்த்து 10 பேர் இன்ஸ்பயர் ஆகிட்டு நானும் போய் அதை பண்ண போகிறேன்னு போனாங்கன்னா அது சொசைட்டிக்கு நல்லது இல்லைல்ல. ஸோ அது நீங்கள் வந்து ப்ராடக்டாக பார்க்குற போது இல்லை அதை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு பிஸ்னஸாக பார்க்குறாங்க, தென் அதோடைய ஒப்பீனியன் வேறு, அது சொசைட்டிக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிறது வேறு. ஆன் தி அதர் ஹேண்ட் இதை வந்து ஒரு ஆர்ட்டாக பார்த்தோன்னா ஸ்டில் லைக் கிக் ஆஸ் ஆர்ட்னு சொல்லலாம். So that will be Thiagarajan Kumararaja's opinion. Yeah. And that doesn't mean that I need to subscribe to it. You don't have to. Right. Yeah, you don't have so in this situation ஒரு கிரிட்டிக்கோட ஜாப் என்ன? ஒரு கிரிட்டிக்கோட ஜாப் நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு கிரிட்டிக், நீங்கள் உங்களுக்கு அது ஏன் ஒர்க் ஆச்சு ஒர்க்லன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து பொதுவாக இதில் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படி கிடையாது. அது ஏன் அந்த மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் கிரிட்டிக்கோட ஒர்க்குன்னு நான் நம்புகிறேன். இது நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா அதுதான் டிபேட் பண்ண முடியும். நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது டிபேட்டே பண்ண முடியும். அப்படி டிபேட் பண்ண முடியாதுன்னா கிரிட்டிக்கும் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஐ ஹோப் ஐம் கம்யூனிகேட்டிங். லைக் ஒரு ஃபில்ம் இருக்குது, அதில் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னா அதை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, அல்ல அதை சொல்கிற கடமை இருக்குன்னா அது ஏன் நல்லா இருக்குது ஏன் நல்லா இல்லை அப்படின்னா, அப்போ இது கம்பேர் பண்ணால் இதில் ஏன் இது பார்த்தீங்கன்னா இதில் யூசஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் லைட்ஸ் அண்ட் தென் இது யூஸ் ஆஃப் கலர்ஸ் இன் திஸ் ஆஸ் அப்போஸ் டு திஸ், அதுதான் நம்மளை செழுமைப்படுத்துமே தவிர இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறது வந்து அது வெறும் வணிகம் தான். இப்போ இந்த படம் பார்க்கலாமா பார்க்க வேணாமா அது சொல்லுப்பா அப்படி சொல்கிறேன். அதுவும் நான் தப்புன்னு சொல்ல, பட் அது ஒரு லேயர் இல்லை. ரைட். பட் அது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்குது. அது ரொம்ப அடிப்படையாக ஒரு துணி போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து டெவலப் ஆகிறோம்ல. நம்ம நல்ல உடை அணிஞ்சிக்கிறோம், நல்ல உணவு சாப்பிட்றோம், ஏதோ சர்வைவ் பண்ணுறோன்னு இல்லாமல் வாழ்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல. ரைட். அதுக்கு அந்த பரிணாம வளர்ச்சிக்கு கிரிட்டிசிசம் ரொம்ப முக்கியம். அந்த கிரிட்டிசிசம் வந்து செழுமைப்படுத்துறதுக்கு இருக்கணுமே தவிர அதை இது பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, அது எடை போட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. வாட் யூ கால் தட்? எது இந்த எடை போடுறது? அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பேசிக் ஒர்க் தான் அது. ஓகே, தேர் நோ டேர்ம் ஃபார் தட். ஐ டோன்ட் நோ, லைக் அது டேர்ம் இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு இது தானே, என்ன சொல்கிறது, அது ஒரு அடிப்படை செயல் தான். ரைட். ரொம்ப நாள் முன்னாடி யூ டோல் மீ திஸ் தட் ஒரு படம் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு இல்லை ஓடிடி வாட் எவர் இட் இஸ் அதை பார்த்துட்டு அது பிடிக்கலன்னா நீங்கள் ரொம்ப நாள் டிப்ரெஸ்ட் ஆகிடுவீங்கன்னு சொன்னீங்க. வை இஸ் தட்? ஒன்று பிகாஸ் ஐ எம் வெரி என்ன சொல்கிறது, இட்ஸ் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒன்று. இட் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அட் ஒன் லெவல் அந்த டைரக்டர் கண்டிப்பாக ஒரு கேவலமான படம் எடுக்கலாம்னு நினச்சி போகல. அவனும் ஒரு நல்ல படம் எடுக்கலாம், ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணலாம், ஒரு நல்ல கதை சொல்லலாம். ஒரு அன்றைக்கி காலையில் இன்றைக்கி ஒரு ஷார்ட் வைக்கிறேன், அது பயங்கரமான ஷார்ட்டாக இருக்கும் போது இப்படி ஏதோ ஒன்று நினச்சி தானே பண்ணுறாங்க. பட் அதை அவங்களுக்கு ஃபெயில் ஆகுதுல்ல. அண்ட் அதை நமக்கு ஆகும்னு ஒரு பயம் இருக்குல்ல. நமக்குன்னு நான் சொல்கிறது வந்து ஒருத்தர் கூட இருக்க ஒருத்தர் இப்படி தோத்துட்டாருன்றது ஒரு பெரிய மன உளைச்சல் கொடுத்துரும் தானே. அது அந்த மாதிரி தான். நமக்கு யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்ம ஏன் வருத்தப்படுறோம், அதே மாதிரியான விஷயம் தான் அது. ஒரு பெரிய எஃபர்ட்டோட ஃபெயிலியர் உண்மையாகவே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும்போதும், அதாவது எஃபர்ட்லெஸ் நான் சொல்கிறது இதுவாக சொல்ல, அதாவது எஃபர்ட் இப்போ லேக் ஆஃப் எஃபர்ட்டுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ரைட். அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கில் பண்ண மாதிரி ஆகிடுதுல்ல. ஸோ எல்லா விதத்துலையும் அது ரைட். பட் உங்களுக்கு வந்து பை நவ் யூ ஷுட் நோல. சி லைக் ஐம் நாட், நான் ஒரு கர்வம் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி சொல்லலை, பட் எல்லாருக்குமே ப்ரிசைஸாக தெரியலனாலும் ஓரளவுக்கு நம்ம லெவல் இவ்வளோ அப்படின்னு தெரியும்ல. ஸோ யூ அஃப்கோர்ஸ் யூ நோ தட் திஸ் இஸ் ஐம் கேப்பபிள் ஆஃப் திஸ். ஆர் ஒரு ஷார்ட் பார்த்த அப்புறம் யூ மைட் சே ஓகே ஐவ் டன் அ குட் ஜாப், அந்த மாதிரி தெர் ஆர் திங்ஸ்ல. ஸோ உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு விழமாட்டீங்கன்ட்டு. ஸோ இல்லை அதில் நான் ரொம்ப டவுட் பண்ணுறேன். ஓகே, யூ ஆர் சேயிங் தட் தேர் இஸ் அ சான்ஸ் யூ குட் ஃபால். ஆஃப் கோர்ஸ். லைக் தட், டு தட் லெவல். I'll give you an example. Depresses you. And I'll give you an example. I really respect Ram Gopal Verma. Right. But you can see that he's actually moved from what he was and what he is right now. And now, of course, maybe we'll realize. அதுதான் நான் சொல்றேன். Maybe I'll realize that. But you know, I know, I'm sure he also knows that where he was and where he is today. And I'll tell you what, he is a huge inspiration. I mean, forget him as, I mean, outside cinema, he's a rock star.
Satya was such a great film. Yeah. And it's one of my favorite films. Hindi cinema அது one of my favorite films. ஸோ அப்போ அவருக்கே இது நடக்குதுன்னா நமக்கு எப்போ வேணா நடக்கலாம். அவருக்கு நடந்ததா இல்ல அவரா நடத்திக்கிட்டாரான்னு சொல்லலாம். அவருக்கே எப்படி வேணா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல. that is what causes that big depression. டிப்ரெஷன் இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போது இமேஜின் இஃப் ஹி வாஸ் இன் த சேம் ஃபார்ம் we would have had like terrific film. ஒரு பாடி ஆஃப் ஒர்க் இருந்திருக்கும்ல. Right. So you're kind of comparing yourself to, because this is an unknown field, art is a abstract thing. Absolutely. Because இது வந்து like you said before, it's a very subjective kind of thing. You're saying that நாளைக்கு நம்ம ஒர்க் வந்து நம்மளுக்கே பிடிக்காம போகலாம் இல்லை மக்களுக்கும் பிடிக்காம போகலாம். மக்களுக்கு பிடிக்காம போகிறத பற்றி பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு ஏற்கனவே போன 2 படமே மக்களுக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நாம் ஒரு எய்ம் வைக்கிறோம்ல, அது அங்கே போகுதா இல்லையான்றது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் அதுக்கான இன்னும் ப்ரிசைஸான பாயிண்ட். அதாவது நம்ம இவ்வளோ பண்ண முடியும்னு நமக்கு தெரியுது, இதுக்கு கீழே போக மாட்டோம்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரேன். There's nothing like that. Yeah. Okay. When do you think you'll start? I know you don't want to make films, but ultimately I think மூணாவது படம் பண்ணி ஆனோம். ஸோ அதுக்கு வேலை ஏதாவது ஒரு ரஃப்பாக எங்கேயாவது ஒரு ஒயிட் போர்டில் ஏதாவது ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கா? இல்லை இருக்கு. சம் ஐடியாஸ் தேர். 1 லைன் எழுதி முடிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் ஆனதுனால அதை கண்டினியூ பண்ண முடியல. ரைட். யா. ஸோ ஐ நீட் டு கோ ஃப்ளெஷ் இட் அவுட். ரைட். ஆர் யூ அ டிசிப்ளின் பர்சன்? நோ. ஸோ லைக் ஓகே, அதை கிளியராக சொல்லிடுறேன். when I'm not making films, there is no discipline. Right. But filmmaking உள்ள extreme discipline. Right. No, அதுக்கு தான் I'm only talking about films. I'm not a like filmmaking தான் நான் சொல்றது வந்து writer are no discipline. அதான் கேட்டேன். Writer discipline இல்லை. When I say discipline, I only mean இது punctuality or finishing things on time, or you know you 6 மாசத்துல எழுதணும் அந்த மாதிரி, ஒரு எழுதி முடிக்கணும் ஒரு நாளைக்கு 4 பேஜ் 5 பேஜ் அப்படி கிடையாது. Right. But filmmaker because it involves so many people. And also time, money, all that. Money, time விட எனக்கு தெரிஞ்சு மணியை விட I think it's more other people's time. You can't take their time like that. Right. No, so இப்போ நீங்க வந்து you have a sketch of this idea. Yeah. Now you're saying I don't know when it will become a screenplay. Yeah. No, it shouldn't take too long, but I can't promise like 4 மாசத்துல முடிச்சிடுறேன், 2 மாசத்துல முடிச்சிடுறேன், 5 மாசத்துல முடிச்சிடுறேன் சொல்ல முடியல. Okay. Like ஒரு ரஃபா if you like say work 3 days a week, chill for 3 days a week, எவ்வளோ டைம் எடுக்கும்? See, அது ஒரு உண்மையாவே சொல்றதா, some scenes you can crack in like 2 minutes, 1.5 minutes, whatever. It doesn't take too long. Sometimes the entire film idea doesn't take more than like half an hour to crack or something. But for that half an hour to happen, நீங்க ஏதோ ஆக்டிவா கூட இல்ல, but you will laze around, you will kill yourself sometimes. You go through that in the face of 2 நாள் 3 நாள் முன்னாடி தான் எங்கேயோ படிச்சுட்டு இருந்தேன் அந்த கோட். அது சே ரைட்டர் இஸ் somebody who is working when he is not writing. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதாத போது தான் எழுத்து வேலை போயிட்டு தான் இருக்குது. பட் அது பேப்பரில் வரும்போது தான் அது நமக்குமே அது கன்வின்சிங், ஆமாம் இது ஒர்க்குன்னு தெரியும்ல அந்த மாதிரி. ரைட். ஸோ அது அந்த மொமெண்ட் எப்போ வருதுன்னு எக்ஸாக்டாக தெரியல. ரைட். ஸோ யூ ஸ்டார்டட் thinking about this film before Amazon வந்ததுல்ல? Yeah, this was it was like ஆரணிகாண்டம் பண்ணலாமா இது பண்ணலாமா, it was one of those அப்போலேருந்தே. So now it still seems fresh to you, which is why you're working on it. Yeah, I think it's an old story. Old story, it's a conventional story, so it won't get dated னு நினைக்கிறேன் நான். Okay. பட் அது ஒரு கவலையா பண்ணும்போது? இது டைம் இல்ல, இப்போ வந்து இப்போ தியாகராஜன் குமாரராஜானா he's going to break all boundaries, he's going to do this, he's going to do that அப்படின்லாம் நினச்சிட்டு like there's one perception. அது ஒரு 4 பேருக்கு இருக்கு, அந்த 4 பேருக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல. இதான் இது ஜெனுவினா மீன் பண்ணுறேன். Me plus 3 people அவ்வளோதான் இருப்பாங்க. It's a small crowd and I'm sure those people are also open minded. அவங்களுக்கு என் படம் பிடிச்சிருக்கனாலே இது ஓப்பன் மைண்டடாக தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட். ஸோ அகெயின் நான் சொல்ல வர்றது, இன்டென்ஷன் என்ன? இஸ் மை இன்டென்ஷன் டு பிரேக் பவுண்டரிஸ் ஆர் இஸ் மை இன்டென்ஷன் டு மேக் அ கன்வென்ஷனல் ஃபிலிம்? அதை நான் கரெக்டாக பண்ணுறேன். நான் அதுதான் திருப்பி அந்த நம்ம ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு டி நகர் போங்கன்னு சொன்னால், அவர் டி நகர் போனால் கரெக்டு, அவர் உங்களுக்கு டி நகருக்கு போங்கன்னு சொல்லி அவர் உங்களை கொண்டு போயிட்டு லண்டனில் ட்ராப் பண்ணிட்டாருன்னா அதுக்கு சந்தோஷப்பட முடியாதுல்ல. ஏன்னா
London might be better than T Nagar, but you still missed the mark. So the idea is to hit the spot. Right. And speaking of on the, you know, that you know, கவலை, you said இந்த 4 பேருக்கு பிரச்சனை கவலை, whatever it is, you are one person that உங்களுக்கு வந்து you take criticism very well. When I say criticism, it's not like people yelling at you அந்த மாதிரி சொல்லல, but like people can talk to you about இது ஒர்க் பண்ணல, அது ஒர்க் ஆச்சு, இது நல்லா இருந்தது, நல்லா இல்லை, and you really have a conversation. I mean, I'm not saying you agree or disagree or something like that, but you really engage with that thing. நம்ம குழந்தைய பத்தி யாரோ சொல்றாங்களே, அந்த ஃபீலிங் வரவே வராதா உங்களுக்கு? இல்ல. See, the idea of that குழந்தை is actually to create that conversation. Okay. So of course அதை இக்னோர் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. Right. பட் ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க் நல்லா இருக்குன்னு 4 பேர் சொல்லட்டும், நல்லா இல்லைன்னு 4 பேர் சொல்லட்டும், அதுலேருந்து தான் ஐடியாஸ் கிரியேட் ஆகும். Right. So the idea is to, or when I'm saying the intention is to create conversation or create, it's to engage you while watching the film, also after watching the film. That you might even curse the film, you might hate it. You can hate the content, but you can't, as long as you don't say அவன் ரொம்ப இன்சின்சியராக பண்ணிட்டான், because then that means that I really failed. On the other hand, you disagree with the film, you hate the content, I have no issues. But how do I gauge the sincerity of a filmmaker? See, அது நீங்கள் ஃபிலிம்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியும்ல, அவன் வந்து சும்மா ஏனோ தானோன்னு ஒரு ஷார்ட் வச்சான்ட்டு. இதுக்கு வந்து நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், இது வந்து கேக்கஃபனிக்கும் மியூசிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி தான். நீங்கள் ரொம்ப கேயாட்டிக்காக கையாமையான ஏதோ சவுண்டுக்கும் ஒரு சீராக ரிதமிக்காக ஒரு விஷயம் இருக்குது, அதில் கரெக்டான டைமில் ஸ்ட்ரிங்ஸ் வருது, கரெக்டான இடத்துல விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது, பர்கஷன்ஸ் கரெக்டான ரிதம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சால் அவருக்கு மியூசிக் தெரியுதுன்னு உங்களுக்கு நம்புவீங்கள்ல, அதுதான். இல்லை, இப்போ நீங்கள் இது சொன்னீங்கல்ல, அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கல்ல, மியூசிக் அண்ட் கேக்கோஃபோனி, அது வந்து அகெயின் லைக் ரீடிங். அது சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த இது நம்மளுக்கு தெரியுது. பிகாஸ் இது வந்து ஒரு ஆஃப் கீழே போகுது, இது வந்து ஒரு ஆக்சுவல் மியூசிக் மாதிரி இருக்குங்கிறது அஃப்கோர்ஸ் அதுவும் சப்ஜெக்டிவ் தான், பட் அது போகுது. பிகாஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யுவன், ஹி ஒன்ஸ் டோல்ட் மீ தட் எனக்கு வந்து ஈவன் இஃப் ஐ கோ ஆஃப் கீ, எனக்கு அந்த டியூனோட இமோஷன் எனக்கு வந்துச்சுன்னா ஐம் ஓகே வித் இட். பிகாஸ் நான் வந்து சொரத்துலேயே பாடணுங்கிறது இல்லை. ஐ சம்டைம்ஸ் லைக் ஐ நோ ஐம் நாட் கெட்டிங் தட் ரைட் நோட் ஆர் ஐம் நாட், அது வந்து பட் when I hear the final product, if I feel it, that's what I want அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு இது இருக்கலாம். பட் விஷுவலாக நீங்கள் பண்ணுறது வந்து it doesn't go very far. Or anybody I'm saying. See, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு that is again I'm trying to come back to the point to convince you to talk about your films is that நீங்கள் வந்து நான் ஏன் இந்த ஷார்ட்டை வச்சேன். Now see, the point is there are different people who give master classes, give you know, why I cut this shot like this, why I did that. The reason they do this is twofold. One is அவங்களுக்கு வந்து அவங்களோட கிராஃப்ட் என்னங்கிறத கொஞ்சம் பெருசாக காமிக்கணும்னா நாட் இன் பிகாஸ் யாருக்குமே எடிட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. தட் இஸ் முக்கால்வாசி பேர் வந்து என்னென்னா லென்த் குறைக்கலாம், லென்த் இன்க்ரீஸ் இது பண்ணால், பிகாஸ் editing is so closely related to the screenplay, this, that, all that kind of stuff. But when Srikhar Prasad explains that இதுதான் நான் பண்ணேன், ஏன் இது பண்ணேன், ஏன் இதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்அப் வச்சேன், ஏன் திடீர்னு அது வந்து ஒரு இப்படிலாம் இருக்காங்கிறது நம்மளுக்கே தெரிய வருது. ஸோ again, why don't you do that? I mean, how do I convince you to do that? Like I said, அது I mean convince பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல, பட் அது பாயிண்ட்லெஸ்ன்னு நினைக்கிறேன். You think Srikhar Prasad, நான் ஸ்ரீகர் ஜெனரல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி மாஸ்டர் கிளாஸ் கொடுக்குறது இல்லை, எனி டைரக்டர் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஒர்க், ஆர் டேவிட் ஃபின்ச்சர் இஸ் கிவிங் சம் இன்டர்வியூ ஆர் சம்திங் அபவுட் தட், யூ திங்க் தட்ஸ் பாயிண்ட்லெஸ்? I'm not saying it's pointless, but I believe they're shutting the doors to different perspectives. Right. I believe that they're opening people's minds to a craft that is largely misunderstood. I see, it is misunderstood or it's not understood. Nobody bothers. Right. People don't bother. But when you get that attention to one door, which means you've closed all the other doors. But if you don't bring that attention at all, then all the doors are existing. Whoever is curious has 1,000 doors to go through. Right. Whereas here, we open the doors to people who are not even curious, because anyway it gets to them, and then we shut the door to all the other doors to people who are curious. Right. Yeah. And you think there are that many curious people? Doesn't matter. Even if there are only 4 people,
they still have thousands of futures or thousands of doors to go through. But if 10,000 people still have one door, we still have only one perspective. Right. But I can also say that I'm really sorry for pressing this point, but I'm trying to explain this. But I can also say, okay, he's giving me this example from his craft point of view, but ultimately, now as a viewer, I have this point of view because that may not reach me, right? So I can still have my point of view, la. So அவரோட டோரும் இருக்கும் என்னோட டோரும் இருக்கும்ல. Yeah. இது எங்கேயோ போயிட்டு இருக்கு அந்த கான்வர்சேஷன், பட் ஐம் லைக் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இல்ல எனக்கு அது புரியுது. பட் ஐ ஸ்டில் சூஸ் மோர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃபார் ஃபியூ பீப்புள் தேன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் மோர் பீப்புள். ஸோ யூர் ஓகே இஃப் பீப்புள் சே தியாகராஜன் குமாராஜா படம் எடுக்கவே வராது. I have no problem with that. Even though they're not really invested in the film or whatever it is, அவங்களுக்கு என்ன பார்க்கறதுன்னு தெரியாது, they don't know what to look for, you don't care. No, it doesn't matter. So film education is not important. No, education, see, knowledge is important to people who need it, right, who are curious. But அதை எடுத்துட்டு போய் சந்தையாக்கி கடை விரிச்சு பண்றது தேவை இருக்கான்னு தெரியல எனக்கு. இது நீங்க ஆரம்பத்துல பிகாசோ எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கல்ல, அது உங்களுக்கு யாரோ புரிய வச்சு தானே உங்களுக்கு பிகாசோ? எனக்கு அந்த கொஸ்டின் வந்தது, நான் தேடி போய் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். பட் அது ஒரு ஆன்சர் தானே. அதுதான் சொல்றேன், அந்த ஒரு ஆன்சர் ஒரு இடத்துல கொடுத்ததும் போதும். அதை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருந்தோம்னா then it makes things too unidimensional. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I mean, so that I don't come across like one என்ன சொல்றது adamant fellow. I love this adamancy. எனக்கு I'm just trying to understand this. Yeah, see, low angle na power, சரிங்களா? Red na anger, red na energy அப்படின்லாம் ஒரு it's a very in the belief, it's a very subjective thing, but it has become very common knowledge. So people think, oh, இது ரெட் யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த பவர் காட்டுறாங்க, எனர்ஜி காட்டுறாங்க நம்புறாங்கல்ல. அது எவ்வளோ யூனிடைமென்ஷனல் ஆயிடுது. It can be passion, it can be anything, it can even be like we train the audiences from the first shot to perceive a color in certain way, right, so that at the right moment how you want them to feel, they will feel that way. But you need to train them inside the film, not outside the film. You know, actually it's very funny you say this because I just had an interview with Ravi Varman, அது இதுக்கு அப்புறம் வரப்போதோ முன்னாடி வரப்போதோ, where we talked about red and anger. So but there are certain colors, like if you see the way Almodovar uses red, he uses it very very specifically for very specific emotions. So and அவர் அத பத்தியும் பேசியிருக்காரு. But you're saying that அது பண்ணதுனால he shut the door. Yes. Okay. So he's not allowing me to see red at another point of view. அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ அல்மோதோவார் பற்றி தெரிஞ்சு நீங்கள் அவர் இப்படி சொல்கிறாருன்னு தெரிஞ்சு அவர் அதை அப்படி பார்த்துருக்காரு, நாம் அதை இப்படி கூட பார்க்கலான்னு நினச்சா பிரச்சனை கிடையாது. ரைட். ஆனால் அல்மோதோவாரே சொல்லிட்டாரு, அதனால் அது இப்படி தான் மாட்டிக்கிட்டோன்னா தான் பிரச்சனை. ஸோ அந்த ஆத்தர் வந்து he is not the be all and end all of the story. அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்கிறார். ரைட். பட் அது அந்த பார்ட் கம்யூனிகேட் ஆகாதுன்னு நம்புகிறேன். ரைட் ரைட். அதனால அது அந்த ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன். ரைட். ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு மாடர்ன் லவ், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு you're a creative producer. That means is it more than handling? Can I ஆறு படம் இருக்கா? அந்த ஆறு படத்துலயும் will I see a flavor of Thiagarajan Kumararaja as a creative producer, இல்ல you are kind of hands off? இல்ல how does that work? அதான் நான் கேட்டேன். See, எனக்கு ஒரு சில இது இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கிறது தான். ஸோ நான் வந்து ஆர்டிகல்ஸ் சூஸ் பண்ணுறது, அதை இந்த ரைட்டர் கிட்ட கொடுக்கலாம். ரைட். அப்புறம் அந்த எழுதி I'm just going to interrupt you. Just for people who don't know, this Modern Love series வந்து நியூயார்க் டைம்ஸில் பப்ளிஷ் ஆன மாடர்ன் லவ் காலம்ல வந்த ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி வந்த லவ் ஸ்டோரிஸ். Yeah, okay, just to please, sorry for interrupting, but I just wanted to convey that for those who don't clarify. know. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட ஒரு 2000-3000 ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதுலேருந்து சூஸ் பண்ணுறது நம்ம பண்ணுறோம். அந்த சூஸ் பண்ணதுலேருந்து இந்த கதை இவங்க எழுதுனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம்ல. சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் இது இவங்களோட ஸ்பேஸ் இவங்க எழுதிட்டோம், சம்டைம்ஸ் இது அவங்க ஸ்பேஸ் கிடையாது, அதனால் இவங்க பண்ணிட்டோம். லைக் பறவை கூட்டில் வாழும் மான்கள், which I thought he be a great this thing to do this. பாரதி ராஜா. ஆமாம். ஸோ அப்படி அந்த சாய்ஸ் இருக்கிறது தான் என்னோட ஒர்க். இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பண்ணுறோம், எவ்வளோ வந்து கவுண்டர் கிரெயின் போகிறோன்றது இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான சாய்ஸஸ் வித் டிரெக்டர்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் வித் டெக்னீஷியன்ஸ், இட்ஸ் மோர் லைக் இதுதான் என்ன சொல்கிறது,
பேசி இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் வில் டேக் இட் ஃபார்வர்ட். அண்ட் ஓவராலாக சில விஷயங்களில் சஜஷன்ஸ் கொடுக்குறது, பட் மோஸ்ட்லி அந்தந்த டைரக்டர் அது அவங்க ஒர்க்குன்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்றது. ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நாட் ஆஸ்கிங் யூ டு நேம் நேம்ஸ், பட் உங்களுக்கு அந்த படம் ஒர்க் ஆகல. How do you handle that situation here? Because it's your own film, it's a different thing, because you can do whatever you want. Correct. But this is also meaning that you have an opinion on somebody else's work. True. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். அண்ட் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ ரியலி ரிக்ரெட் அபவுட் மேக்கிங் இந்த ப்ராஜெக்ட் இஸ் that you have to step on somebody else's இது. ஸோ அது ஆனால் அவாய்ட் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நம்ம அந்த கமிட்மெண்ட்டில் தான் வந்துட்டோம். ஸோ சில நேரத்தில் அது சொல்ல வேண்டியிருக்கு. பெருசாக ஒன்றும் இதுவாகலை, என்ன சொல்கிறது, இஷ்யூஸ் மாதிரிலாம் எதுவும் இல்லை. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். then we sort it. Okay. But so it's not necessary that your thought is there throughout. Not necessarily, but it's there at a very என்ன சொல்றது, ரொம்ப ஃபண்டமெண்டல் லேஅவுட்ல இருக்கு. ஸோ அது ஃபண்டமெண்டலாக அதான் எப்படி மீன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கதைங்க சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்பேசஸில் செட் பண்ணலாம், இந்த மாதிரி ஏஜ் குரூப்போ இல்லை இந்த மாதிரியான ஆட்களை பற்றின கதை சொல்லலான்னு மட்டும்தான் சாய்ஸ். அதுக்குள்ளே அவங்க என்னென்ன டைரக்டர்ஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு. அண்ட் ஓவராலாக அதோட அவுட்புட் வரும்போது லைக் இப்போ நீங்கள் என் படம் பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என் படம் பார்க்குறீங்க ஃபினிஷ்க்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது ஏன் இந்த இடம் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இஃப் ஐ திங்க் ஆமாம் அவர் கேட்குற ஒரு நியாயம் இருக்குன்னா, தென் இஃப் ஐ கோ கரெக்ட் இட், இட்ஸ் ஸ்டில் மை ஃபில்ம் ஒன்லி, பட் ஐ ஹவ் டேக்கன் யுவர் அட்வைஸ். ரைட். அந்த மாதிரி ஐ ப்ராப்ளி மே ஹவ் செட் a few things here and there with other directors. உங்களோட ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது do you pass it around to other people for feedback? Yeah, I give it to people to read it. Give it to people so that they can read it. But பெரிய ஃபீட்பேக் ஒன்றும் இதாக இருந்ததில்லை. பர்டிகுலர்லி இந்த ஃபிலிம் இது நான் ஐ மீன் ஃபண்டமெண்டல் நான் ரைட்டர்னாலும் பிரதீப், பிரசன்னா, ஜபார் வேர் ஆல்சோ தேர், லைக் கூட இருந்து எழுதுனா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து உட்காந்து அப்படி பண்ணோம். ஸோ அவங்க எப்பயாவது வந்து இது நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை ஏதாவது சொல்லுவாங்க. அண்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி மதிக்கு, தங்கம்க்கு, மற்ற ஆட்கள் கொடுத்தோம். பட் அது அவங்க படிச்சுக்கிறதுக்காக இதான் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒன்றும் ஸோ யூ டோன்ட் லைக் சப்போஸிங் somebody says இது பண்ணலாம், இது பண்ண வேணாம், whatever it is, you're not really going to டிபெண்ட்ஸ். அது டிபெண்ட்ஸ் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அகெயின் ரெண்டு இது இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி இது என் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கறதுக்கு தானே இது படமாக பண்ணுறோம். இது நான் அகெயின் இது நான் ஒரு அகம்பாவத்தில் அப்படி சொல்ல வரேன். பட் ஐடியா இஸ் இந்த வியூ பார்க்கறதுக்கு தானே ஃபில்ம் பண்ணுறோம் நம்ம. அப்போ அதில் இன்னொரு வியூ வருது which doesn't go with this, then I won't take it. But at the same time அவங்களோட வியூவில் ஏதோ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை இருந்ததுன்னா எனக்கு அதை எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. பட் பெரும்பாலும் அப்படி எதுவும் இது பண்ணுறதில்ல. இப்போ ஐம் வெரி கன்வின்ஸ்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு I don't know if I've mentioned this before. My TOP, PS Vinod, Subtitled கதை சொன்னபோது he said, தயவுசெய்து இந்த ஏலியன் சீக்வன்ஸ் தூக்கிடு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் ரொம்ப ஓவர் ட்ராமாவாக இருக்குது. அண்ட் இவரோட தனசேகர் கேரக்டர் வந்து இதெல்லாம் நல்லாவே இல்லை. தனசேகர் மிஷ்கினோட கேரக்டர் இது ஏன் இது படத்துக்கு இது தேவையே கிடையாது, ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தார். பட் ஐ வாஸ் வெரி கன்வின்ஸ்ட். So I went ahead and made that film. He only shot it. But the point is, and I have huge respects for PS Vinod. ஏன்னா எப்போ கதை எழுதினாலும் ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட கதை சொல்லுவேன். But I still felt that this is the film that I wanted to make. Right. Yeah. So now when you look back at your older films, that is ஆரண்யகாண்டம், இது அப்போ வந்து ஒரு கன்விக்ஷனோட நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அது இப்போ ஏதாவது ஹைண்ட்சைட்டில் ஏதாவது மாறுதா? I think I could have made it better, shot it better, whatever. No, ஆரண்யகாண்டம். Okay. Because I think it looks dated in my eyes. எனக்கு அப்புறமா என்கிட்ட நல்ல பிரிண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் whatever I see, it still feels like very bad print, whatever. It's shot it better na DOP oda koraya solla. Like as a director, as a director, could have done a better job நம்புறேன். But otherwise ஒன்றும் பிரச்சனை இல்லை. Except for you know இங்கே அங்கே இன்னும் கொஞ்சம் மொமெண்ட் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். இன்னொரு டேக் போயிருந்தா we could have இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், ஏஜஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் அவுட் பண்ணிருக்கலாம்னு தோணும்.
Is that how the many takes that you do help? Because at that point because you work so hard at perfecting it, that there's அது தப்பாகிற chances குறையுது அந்த மாதிரியா? ஓகே, இந்த Is it very convoluted? மினி டேக் மித்துக்கு முதல்ல அதுக்கு ஒரு இது No. I'm just I'll give you ஒரு reason. See, நான் முன்னாடி சொன்ன மாதிரி music is actually the base of my filmmaking. Like when I say music, not the use of music, but I'm saying the grammar or whatever that I can I say ape from the idea of music. So என்ன advantage இருக்கு with music directors is that they have musicians who already know music. இங்கே சா வாசிங்கன்னா சா வாசிப்பாங்க அப்படின்னு அந்த கிராமர் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு இருக்கு பிகாஸ் இட்ஸ் யூனிவர்சல் ஃபார் தெம். பட் அந்த மாதிரி ஃபிலிம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கிராமர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இட்ஸ் அ வெரி ஹவு டு ஐ சே அப்ட்ராக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் தி கிராமர் ஆஃப் மியூசிக் இன் டு ஃபிலிம் இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த ரிதம் அவங்களுக்கு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒர்க் அவுட் ஆகி அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் that is you're talking about the film. அதெல்லாம் கிராக் ஆகிறதுக்கு ஃபார் சம்படி டு பிகம் தட் மியூசிஷியன் ஃபார் தட் பர்டிகுலர் ஷாட்டில் அதுக்கு அந்த ப்ராக்டிஸ் ஆகிறது தான் அந்த டேக் ஆகுது. No, the mythங்கிறது I'm not teasing you. No, I'm saying இல்லை, அது ஒரு டாக்கிங் எலிமெண்ட்டாக இருக்குது, which I don't think should be spoken about because it's அது என்ன இருக்குது, அது ஒரு வேலை தானே, அது அந்த மாதிரி தான். Right. So when you say music வச்சு ஏப் பண்றீங்க, what do you mean exactly? No, I'm saying, see, music construction இருக்குல்ல, like there's something very specific there. Very specific, very grammatic, and then we can say geometric or whatever. அதை தான் நம்ம ஃபில்ம் மேக்கிங்கில் இது பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ எப்போ ரைட்டிங்காக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எப்போ கேரக்டர் வரணும், எப்போ லைட் வரணும், எப்போ மூவ்மெண்ட் வரணுன்றது எல்லாத்துலேயும் ஒரு பிடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக செட் ஆகிறதுக்கு அந்த டைம் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. டைம் எடுக்குது. Why do you take music and not, let's say, painting as an art form? I'm more used to music. அதனால. But every art form has a grammar இல்ல? I'm sure it does. But because இது உங்களுக்கு தெரிஞ்சதனால எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. Okay. Because நீங்கள் முதல்ல சொல்லும்போது I thought you were talking about you hear some music in your head and அந்த மாதிரி எல்லாம் ஆள் இல்லை, அது ரொம்ப பெரிய ஆளுங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை. So and you were also talking earlier about ADs. நீங்கள் எழுதும்போது நான் 3 ADs அந்த ஸ்கிரிப்டை பார்த்துருங்க. How இப்போ உங்களோட I want to join as an AD, what are the things that you look for? I don't know. It's very How random. do you have a conversation with them? No, nothing. Sometimes you say one சேர்ந்துக்கோங்க அவ்வளோதான். That's all. Nothing much. Somebody knocks the door, you need an AD and you say join. இல்லை அப்படி இல்லை, ஒன்று ஒரு மாதிரி நடந்துருக்கு. there's no one particular way, there's no அந்த மாதிரி எதுவும் இல்லை. எப்படி சொல்கிறது, எங்களுக்கும் நீட் இருக்கணும் அந்த நேரத்தில் ஏடிஸ்க்கு, அவ்வளோதான். நான் அதுக்கு அது தெரியும். பட் ஐ எம் ஆஸ்கிங் என்ன ஏதாவது ஒரு there is no criterion actually. நீங்க அப்படி கேக்குறீங்க, அப்படி ஒரு criterion கூட கிடையாது. வேவ் லெந்த் மேட்ச் அந்த மாதிரி ஏதாவது லைக் வாட் ஃபிலிம்ஸ் டு யூ வாட்ச் அந்த மாதிரி ஏதாவது கேட்பேன். அவன் திருப்பி கேட்டா நான் என்ன சொல்றது, நானும் படம் பார்க்கறது இல்லையே. ஸோ அதனால அந்த மாதிரி எதுவும் ஐ டோன்ட் ஹாவ் எனி, அதான் அதுக்கு ஒரு இதுவே கிடையாது, ஆர்டிஸ்டிக் கிடையாது. ஐ டோன்ட் ஜட்ஜ் ஐ டோன்ட் ஈவன் ஆஸ்க் என்ன படிச்சிருக்கேன். ஐ டோன்ட் ஈவன் நோ. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ஜினியர் படிச்சு, அதை படிச்சுட்டு என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நான் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்க மாட்டேன். ஐ ஹவ் நோ திஸ் திங் லைக் தட். ரைட். பட் தட்ஸ் அ லாட் ஆஃப், நான் ஏன் கேட்குறேன்னா தட்ஸ் அ லாட் ஆஃப் ட்ரஸ்ட் டு புட் ஆன் சம்ஒன் ஹூ இஸ் கோயிங் டு பி யுவர் ரைட் ஆர்ம் லெஃப்ட் ஆர்ம் எவ்ரிதிங் டியூரிங் த ஷூட்டில். அது நடுவில் தப்பாயிடுச்சுன்னா ஃபயர் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே. அண்ட் தேர் ஆர் அதர் ஏடிஸ் டு க்ரூம் தெம். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க அந்த ஒர்க். ஓகே. அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட் டு பி ஹியர். தட்ஸ் ஆல்சோ தேர். டிஃபிகல்ட் டு ஒர்க் அஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படியா? ஆமாம். நீங்கள் ஒர்க் பண்ணதில்ல? ஆமாம், நான் ஒர்க் பண்ணதில்ல. ஓகே. ஸோ why do you say it's difficult? It's too rigid and ரொம்ப கஷ்டம். You can ask me ADs also. It's very difficult for them. Because அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ண முடியாது, அதனாலயா? இல்லை, it's just I'm very anal about certain things, so it's very difficult for them to put up with that இந்த குவாலிட்டி. அந்த குவாலிட்டி இருந்தால் போதும், நான் அதுவே போதும் சொல்லுவேன். ஏன்னா பொறுத்துக்க முடியும்னா ஆமாம், அதுவே போதும் எனக்கு. ஓகே. அண்ட் ஐ லுக் ஃபார்
ஃபிலிம் பற்றி எனக்கு அதை பற்றி நான் பார்க்குறதில்ல. இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, அவ்வளோ. அண்ட் they should be open to learn. If they are open to learning, I think I'm happy. And that is something you discover as you go along. Yeah. Sure. Right. Because there are these we've heard of directors who actually actively groomed ADs, like some of them we know, but you're not like you be around me. No. I sit with them, I discuss and all that. Okay. But selection process adukku sambandham right. Yeah. But you kind of help them. Supposing they tell you நான் இந்த கதை எழுதிட்டு இருக்கேன், அதெல்லாம். Yeah. I help them out. Right. So என்ன இவ்வளவு நேரம் சகிச்சதுக்கு like your I think this time you were the AD and I was the director or something like that. Yeah. Thank you so much, because I know you don't like giving interviews. Yes. Why don't you like giving interviews? எதுக்கு பேசிட்டு இருக்கது? But people want to hear your views. Like நான் உங்களை இவ்வளோ நான் ஏன் கேட்டுட்டு இருந்தேன், why aren't you not explaining your films? Because I think that will educate people. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்வியூஸில் பேசும்போது I think people get an idea of who you are. Why should they know me? I don't think it's necessary. You don't think so? Yeah, I don't think it's necessary. இது மாடல்ல வரலன்னா நான் நிஜமா வந்திருக்க மாட்டேங்க. ஒரு மிஸ்ட்ரியாவே இருந்துட்டு போறேன். இல்ல it's not about that. அது தேவையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். I think it's just unnecessary. Unnecessary in what way? Film is the product, or film is what you should be concentrating on. நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அதை விற்கணும் இல்லையா? விற்கிறது வேற, டைரக்டர் ஏன் விற்கணும்? Why should you sell the director? Right. Yeah. It's only the film that's what they should be interested in. Right. But I don't know, I find it fascinating because when I read those books of interviews, I read Tarantino interviews, Scorsese interviews, there's so much of them that you get. And அப்புறம் then you realize that பாரா அந்த மாதிரி சொல்லியிருக்கான், அந்த படத்துலையும் அதே மாதிரி, like there are so many, like for example, very cliched example, Scorsese's Catholic background and the films that he makes. Example, it's just a kind of a thing, so that's like our பேசலன்னா நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. But அது தெரியணும்னு அவசியம் இல்லை. But that adds something, la. But that's only for few people, and that's again like I said. Let's stop fighting now. Let's just fight. இல்ல இது arguing or whatever it is, because already ஒரு பெரிய argument நடந்துச்சு. So yeah, but you're basically saying I want my film to speak for me. நான் பேச தேவையில்லை. இல்ல அப்படி கூட இல்ல. film வேற நம்ம வேற. அது எதுக்கு வேற நம்ம வேறயா? Yeah, I think it's நீங்க எடுத்து நீங்க எழுதி இல்ல நான் இது ஏதோ அது குழந்தை எங்கேயோ இருக்கு, நான் அது வெறும் அப்பா தான், நான் போயிட்டு. ஆமா. What is this logic? இல்ல நிஜமாவே தான் சொல்றேன். I think film is a product on its own. Like I don't think you should associate it with the director. But you created it. Yes, அது அப்போ இல்ல, அது முடிஞ்சிருச்சுல. அதை கிரியேட் பண்ற போது வரைக்கும் அது எந்தனா நான் சொல்றேன், நான் அதுல வேலை செய்ய கடமை இருக்கு, வேலை செய்யறேன். பட் அதுக்கப்புறமா அது தனி, நான் தனி. அண்ட் I don't think I should be selling it, or I don't think I should be associating myself with that. Wow. Okay. I need to process this, but இப்போ வேணாம். So இது கொஞ்சம் மண்டையில சுத்திட்டு இருக்கு இப்போ. But thank you so much. Always a pleasure talking to you. And actually, I really mean this, because if at some point you decide that என்னோட படங்களை நான் கொஞ்சம் இது பண்ண போறேன், அட்லீஸ்ட் எங்கேயோ ஒரு பிளாக்ல வந்து ஏதாவது எழுதிட்டு போறேன், அதாவது சம்திங் லைக் தட். அன்னைக்கு காலையில யோசிச்சேன்னா மத்தியானம் செத்து போயிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். I don't think I should tell that. You will never change on this. No, I don't think it should happen. If I do it, I think I become அதை பண்றேன்னு நான் demented ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். I think I would have lost my marbles, and I think you should not take me seriously at that point. Okay. Yeah. I look forward to the day that. No, I really don't look forward to that day. No, I don't want you to lose your marbles. No, I'm not talking about that. No, I'm saying I shouldn't spoil the work ன்னு நினைக்கிறேன். So it comes from the space of respect for that work. But actually, interesting பாத்தீங்கன்னா இதுவே நம்ம ரெண்டு பேரும் we are in two different perspectives, because you're thinking it closes the door. Yeah. I'm thinking it actually opens the door on understanding a medium. Yes. Which I think is very necessary. That's itself two perspectives. So that's good. அப்படியே இருந்துட்டு போட்டோம். So அது இருக்கட்டும். Yeah. So I'm saying நம்ம வந்து through our conversation we illustrated why you are not explaining your movies அப்படிங்கற. So thank you so much. Thank you so much. ஹாலிடேஸ்னாலே நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங் கிரேட்டர் ஃபியூச்சர். தலைசிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.